எப்ப பார்த்தாலும் என் ஒய்ஃப் மற்றவங்கள்ட்ட என்னைய குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பேச வரன்றதையே என் ஹஸ்பண்ட் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நிறைய வீடுகள்ல இதுதான் பிரச்சனையா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நம்ம குடும்பம் நம்ம காமிக்கிற முன்மாதிரியான வாழ்க்கை தான் நாளைக்கு நம்மளுடைய குழந்தைகள் அவர்களோட குடும்பத்துல செய்ய போறாங்க. இந்த விரிசல்களை சரி பண்றதுக்கு ஈஸியான 5 வழி இருக்குது. முதலாவது, கரெக்டா கம்யூனிகேட் பண்ணுங்க. உங்களுடைய தேவை என்ன அதை சொல்லுங்க. உங்களுடைய பார்ட்னர் கிட்ட உங்க மனசு திறந்து பேசுங்க. நம்ம மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வச்சுட்டு இருந்தோம்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக, எந்த ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடியும் தயவு செய்து மனசுக்குள்ள 1ல இருந்து 20 வரைக்கும் எண்ணுங்க. டேக் அ பாஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ஒருவேளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வார்த்தைகள் நிதானப்படும். கோபத்துல அதிகமா வார்த்தைகளை விட மாட்டோம். மூன்றாவதாக, இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட். சைலண்ட் ட்ரீட்மெண்ட் என்னைக்குமே விரிசலை சரி பண்ணாது, விரிசலை பெருசுதான் பண்ணும். ஒருத்தரோட ஒருத்தர் பேசாம இருக்கிறதுக்குமே எந்த பிரச்சனைக்குமே முடிவு கிடையாது. அதனால அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான்காவதாக, சின்ன சின்ன காரியங்களை கூட அப்ரிஷியேட் பண்ணுங்க. கடைசியா, ஆர்கியூமெண்ட்ஸ்ல வின் பண்ணணுன்ற நோக்கத்தோட ஆர்கியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது ரிலேஷன்ஷிப்ல என்னைக்குமே நல்லதில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பயனுள்ளதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.